Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது SSC CGL கேட்ட ஒரு question. A bus travels 1/3 of the distance initially at a speed of 40 km per hour. The next 1/3 of the distance at 50 km per hour and the final 1/3 of the distance at 60 km per hour. Find the average speed of the bus for the entire journey. ஒரு பஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க 1/3 டிஸ்டன்ஸை வந்து 40 கிலோமீட்டர் பெர் ஹவரில் கவர் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்து 1/3 டிஸ்டன்ஸை வந்து 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் வந்து கவர் பண்ணியிருக்கு. அடுத்து லாஸ்ட் இருக்க அந்த 1/3 கிலோமீட்டரை வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் வந்து கவர் பண்ணியிருக்கு. நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு இந்த பஸ்ஸோடது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். இதில் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு நமக்கு கொடுக்கல, அதனால டிஸ்டன்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் 1/3 டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கெல்லாம் தனித்தனியாக நம்ம டைம் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு தனியாக டைம், இதுக்கு தனியாக டைம், அப்புறம் இதுக்கு தனியாக டைம். ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிக்கிறோம். நான் T1 எடுத்துக்கிறேன், அதுக்கு டைம். டிஸ்டன்ஸ் எக்ஸில் 1/3 கவர் பண்ணியிருக்கு, டிவைடட் பை 40 ஸ்பீடு. நெக்ஸ்ட்டு அடுத்த டைம் அப்போ இப்படி வரும், x/3 தான் டிஸ்டன்ஸு, ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க 50. நெக்ஸ்ட்டு அடுத்த டைம், இதுவும் டிஸ்டன்ஸ் என்னது x/3, ஆனால் ஸ்பீடு என்னது 60. ஆல்ரெடி ஒரு டிவைட் இன்னொரு டிவைட் இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், x/120. இது ரெண்டே பண்ணால் என்ன வரும், x/150. இது ரெண்டே பண்ணால் என்ன வரும், x/180. இப்போ தனித்தனியாக டைம் கிடச்சிருக்கு. இதை வச்சு டோட்டல் டைம் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் டைம் ஈக்குவல் டு இந்த 3 டைமே ஆட் பண்ணணும், அதுதான் டோட்டல் டைம். x/120 ப்ளஸ் x/150 ப்ளஸ் x/180. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம், டினாமினேட்டர் சேமாக இல்லாதனால. இனி இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 60, 120, 600, 1800. இப்போ இதோட எல்சிஎம் என்ன வந்திருக்கு, 1800. இப்போ இதில் 1800 வரணும்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் 15ஆல். இப்போ என்ன வரும், 15x ப்ளஸ் இதில் 1800 வரணும்னா என்ன பண்ணணும், 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 12x. இதில் வரணும்னா என்ன பண்ணணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 10x. இவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 37x/1800. தான் டைம். ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு, ஸ்பீடோட ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னது எக்ஸு, டிவைடட் பை இப்போ டைம் நமக்கு என்ன கிடச்சிது 37x/1800. இப்போ இதில் எக்ஸும் கேன்சல் ஆகும், இதை மேலே கொண்டு போவோம். அப்போ என்ன வரும், 1800/37. இப்போ இந்த ரெண்டே டிவைட் பண்ணணும், 1837. இது 4ல் என்ன வரும், 148. இதை சால்வ் பண்ணுறோம், 10, 7. இப்போ என்ன வரும், 32. அகைன் ஒரு 0 கீழே எடுக்கிறோம். இது 8ல் என்ன வரும், 296. அகைன் இதை சால்வ் பண்ணுறோம், 10. இது 1, 11, 2. இப்போ இது பண்ணால் என்ன வரும், 24. அகைன் பாயிண்ட் வச்சு ஒரு 0 இறக்குறோம். இப்போ இது பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு, ஆப்ஷனில் 48 வச்சு என்னது 1 தான் இருக்குது. அப்போ இதான் ஆன்சர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.